லாஸ்ட் 5 இயர்ஸ் இருந்தது. அதாவது முதலமைச்சர் நல்லவர், அவரை எதிர்ப்பவர்கள் கெட்டவர்கள், இதுதான் நரேட்டிவ். மீடியா, எல்லா மீடியா நரேட்டிவ் இவ்வளவுதான் இருந்தது. சரிங்களா? எந்த மீடியாவும் எந்த பப்ளிக் இஷ்யூவையும் டெலிகாஸ்ட் பண்ணல. இன்னைக்கு சூழல் முற்றிலும் மாறி இருக்கு. எஸ் ராஜா ஒன்னு சொன்னாரு ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. எதுல டேஞ்சரு? கொள்ளையடிக்கிறதுல, கிரைம் பண்றதுல. விஜய் இஸ் த கோட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நீங்க யாரையும் விஜய் கூட கம்பேர் பண்ண கூடாது. அவர் வந்து இஸ் a கோட். மே 18 அன்னைக்கு ஒரு மேடையில இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை, எம்பிய நாயின்னு பேசலாமா? இதுதான் இவங்க கொள்கையா? இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு இதுதான் அறிவார்ந்த சமூகம் பேசுறதா? அப்ப இந்த சின்ன பசங்க போயிட்டு அந்த தாத்தாங்க கிட்ட சொல்லும் போது அந்த தாத்தாங்க வந்து இல்ல பாப்பா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த சோறை சாப்பிடுறதே திமுக போட்ட பிச்சை தான். இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் ஐடில வேலை செய்யறதெல்லாம் திமுக போட்ட பிச்சை தான். இந்த நீதிபதி உக்காஞ்சிருக்கிறதுலாம் திமுக போட்ட பிச்சை தான். இப்படி சொல்லி நம்மளாம் பிச்சையில தான் வாழ்றோம் பாப்பா, அதனால டிவிக்கே வானான்னு பேசியிருக்கலாம்ல அவங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். கலர் கண்ணாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்று கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவர் சார்பா நிறைய நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. நிறைய இதுக்கு மேல அறிவிப்பாரு. இதுவரையும் அறிவிச்சதுல உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததெல்லாம் என்னென்ன அறிவிப்புகள் சார்? திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கு. லெஸ் தென் 2 வீக்ஸ் தான் சொல்லணும். இந்த டைம்ல வந்து அவர் வந்து நல்லா லேர்ன் பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வந்து அவர் வந்து அரசாங்கத்துக்கு வந்து முதல் காரணம் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்களா? ஒரு மாற்றம் மக்கள் எதிர்பார்த்த நிறைய மாற்றங்கள்ல ஒரு டாப் 3ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஊழல், கிரைம், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் சரியில்லைன்னு தான் மக்கள் வந்து நிறைய இருக்கு. பட் மக்கள் பெருசா எதிர்பார்த்து இவரை கொண்டு வந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 நம்ம சொல்லலாம். இப்ப இந்த டாப் 3 நம்ம சரி பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை மாத்தணும். இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பியூரோக்ரசி. அதிகாரிகள் கிட்டதான் நம்ம வந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதுக்குன்னு எல்லா அதிகாரியும் ஊழல்வாதிகள், செயலற்றவர் சொல்ல முடியாது. பட் சில அதிகாரிகள் இருக்காங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு படை, போதை ஒழிப்பு சிறப்பு படை, அதுக்கப்புறம் 2% டியர்னன்ஸ், அதான் ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்து அலவன்ஸ், அகவிலைப்படி அதிகப்படுத்திருக்காங்க. அகவிலை படி வந்து 58ல இருந்து 60%, 2% மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா உணவகத்தை வந்து ரெனோவேட் பண்றாங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து பெருசா இம்ப்ரெஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூரோக்ரசிக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ். சரிங்களா? போன ஆட்சியில எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டோ இல்லைன்னா செயல்பாடு சரியில்லாத இருந்த அதிகாரிகள் தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக காலத்துல இருந்த போலீஸ் அதிகாரிகள் திமுக காலத்துல பெருசா மாத்தவே படல. அவங்க வந்து 1-2 சின்ன மாற்றம் வந்திருந்தாலும் அவங்க அப்படியே தான் கண்டினியூ ஆனாங்க. நீங்க அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது ஐஏஎஸ் அதிகாரி சைட்ல பார்த்தாலும் அப்படியே தான் இருந்தது. நீங்க நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தாலும் நீங்க ஆட்சி மாறினாலும் அவங்க அப்படியே கண்டினியூ ஆனாங்க. ஆனா திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை நம்ம பாக்குறோம். சரிங்களா? குறிப்பா ஐஏஎஸ் ஆபீசரை உள்ள எடுத்துன்னு வர்றது, குற்றச்சாட்டு இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை மாத்துறது, ஐஏஎஸ் அதிகாரிகளை காத்திருப்பு பட்டியல்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு சிஸ்டத்தை மாத்துறீங்கன்னா அந்த பியூரோக்ரசியை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஒரே நாள்ல முடியாது. இப்ப வீட்டுல வந்து ஏதோ ஒரு அடைப்பு இருந்தது வச்சுக்கோங்களேன், அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். இது வந்து 50 இயர்ஸ் ஊறி போயிருக்கு. புரியுதுங்களா? இதை அவர் மாத்தணும்ட்டு
முயற்சி எடுக்கிறாரு. அது வந்து தெளிவா தெரியுது. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல தெளிவா தெரியுது. ஸோ பல திட்டங்கள் வந்தாலும் இந்த பியூரோக்ரசி சேஞ்சஸ் நடக்கிறது தான் என்ன ரொம்ப கவர்ந்திருக்கு. ஆம், இது வந்து போக போக இன்னும் வீரியமா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து யார் பாணியிலயும் வரப்போறது இல்ல. அவருக்கான பாணியை ம். கிரியேட் பண்ண போறாரு. எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு ஒரு ஒரு பாணி இருந்தது. ம். சரிங்களா? ஒரு ஒரு ம். மிலிட்டரி கவர்னன்ஸ் மாதிரி இருக்கும். அது கட்சியிலயும் சரி, ஆட்சியிலும் சரி, அதிகாரத்திலயும் சரி, அவங்களோட அவங்களோட ஒரு அத வந்து வல்லமைன்னு சொல்லலாம். சரிங்களா? அது அவங்களோட ஆமா. பாணி. நான் விஜய் அவர்கள எந்த லீடர் கூடயும் கம்பேர் பண்ண விரும்பல. ஏன்னா, அவர் வந்து ஒரு மேசிவ் கரிஸ்மேட்டிக் லீடரா வந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு பாணி எடுத்துன்னு வரப்போறாரு. அதுக்கான அறிகுறியா தான் நான் இந்த சிறப்பு செயல் திட்டங்கள், அதிகாரிகள் மாற்றங்கள், பியூரோக்ரசி லெவல்ல நடக்கிற மாற்றங்களையும் நான் பார்க்கிறேன். ஸோ எனக்கு அதே போல எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் என்று சொன்னால் 200 யூனிட் மின்சார குறைப்பு தான். ஏன்னா நீங்க வந்து மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் இந்த 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 மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 100 யூனிட் கூடுறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பே பண்ண போகாம இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட மந்த்லி பட்ஜெட்ல இட்ஸ் அ பிக் காஸ்ட். பிளஸ் அவங்க வந்து இப்போ டிவி, வீட்டில் இருக்கிற மிக்சி, அதான் எலக்ட்ரானிக் சார்ந்த எல்லா பொருட்களையும் அவங்க அதிகமா யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப கவர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா 200. ஆனா மாற்றத்துக்கான அறிகுறியில மிகவும் கவர்ந்தது அதிகாரிகள் மாற்றம், பியூரோக்ரசி லெவல்ல நடக்கிற சேஞ்சஸ். நீங்க பியூரோக்ரசி லெவல்ல இருக்கிற சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துல சார் நிறைய சோஷியல் மீடியாஸ்ல வந்து மக்கள் போஸ்ட் பண்ண இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆவடியில இந்த பிரச்சனை இருக்கு, திருச்சியில இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க காட்டினது எல்லா வீடியோக்கள் நான் காட்டின எல்லா விஷயங்களுமே ஒரு 2 நாட்கள்ல சரி செய்யப்படுது. மக்கள் வந்து இதுக்கு மேல எப்படி யோசிக்கிறாங்கன்னா, முதலமைச்சர் கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படிதான் பார்க்கப்படுது இல்ல ஆமா, சார்? ஆமா. நீங்க முந்தைய ஆட்சி காலத்தை பாருங்களேன். திமுக ஆட்சி காலத்துல நீங்க மீடியாவை திறந்தா முதலமைச்சர் புகழ் பாடுவதோ, மத்திய மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பதோ, இல்ல இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகளை குறை சொல்வதோ, இதுதான் மீடியா வேலையா லாஸ்ட் 5 இயர்ஸ் இருந்தது. அதாவது முதலமைச்சர் நல்லவர், அவரை எதிர்ப்பவர்கள் கெட்டவர்கள். இதுதான் நரேட்டிவ். எல்லா மீடியா நரேட்டிவ் இவ்வளவுதான் இருந்தது. சரிங்களா? எந்த மீடியாவும் எந்த பப்ளிக் இஷ்யூவையும் டெலிகாஸ்ட் பண்ணல. இன்னைக்கு சூழல் முற்றிலும் மாறி இருக்கு. சரிங்களா? ஒரு சோஷியல் மீடியால அதாவது ஒரு சோஷியல் மீடியால அது ஒரு சின்ன போஸ்டோ பெரிய போஸ்டோ, சரிங்களா, அது ஏதோ ஒரு குற்றமோ ஊழலோ அது பரவ ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு எல்லா மீடியாவும் அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. இதுதான் நான் சொன்ன பியூரோக்ரசி லெவல்ல நடக்கிற மாற்றங்கள். இதெல்லாம் வந்து வெளிப்பாடு. இது 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 இப்படியே தொடரணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா, மீடியா அவங்க வேலையை செய்ய விடுங்க. கண்டிப்பா செய்ய விடுவார். ஏன்னா மீடியா இயங்குனா மக்கள் குறை என்னன்ட்டு அதிகாரிகளுக்கும் தெரியும், ஆட்சி செய்பவர்களுக்கும் தெரியும். குறிப்பாக மக்களுக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். சரிங்களா? ஆட்சி செய்பவர்கள், அதிகாரிகள், இவர்களை இணைக்கும் பாலமா எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா மீடியா தான் இருக்கும். சரிங்களா? வருகிற குற்றச்சாட்டுகளை அதிகாரிகளை அதாவது ஒரு அதிகாரி குற்றம் செஞ்சானா அதை போயிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏவோ எம்பியோ கேட்கணும். சரிங்களா? அப்படி எப்படி கேட்க வைக்கப்படுவார்னா இந்த மீடியா மூலியமாக வரும் செய்திகளை வச்சுதான் கேட்கப்படுவார்கள். ஒருவேளை எம்எல்ஏவோ எம்பியோ இதெல்லாம் கேட்கலன்னா இதுக்கு மேல யார் இருக்கா? பாஸ். முதலமைச்சர் தான் பாஸ். அவரு வந்து இதை பார்த்து நடவடிக்கை எடுப்பார். அதனால இன்றைய சூழ்நிலை நடக்கிறது தான் மாற்றத்துக்கான மிகப்பெரிய என்ன சொல்றது பிள்ளையார் சுழி முயற்சிலாம் இல்ல, போட்டாச்சு. இது சூப்பரா போகும். அது எல்லாரும் நம்ம பாக்குறோம். வித்தின் 2 வீக்ஸ் இட்ஸ் என்ன சொல்றதுங்க, இட்ஸ் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி கிடைச்சிருக்கு மக்கள் கிட்ட இருந்து. மக்கள் சொல்லும் போது எல்லார்கிட்ட இருந்தோம், ஒரு மீடியால இருக்கிறவங்க கிட்டயும் இல்ல ஒரு அரசியல் அதிகாரிகள், கவர்மெண்ட் துறையில இருக்கிறவங்களும், சாதாரண பாமர மக்கள் கிட்ட இருந்தோம் ஒரு மிகப்பெரிய கிரெடிபிலிட்டி நம்பிக்கை வந்திருக்கு. இது வந்து மேல மேல போகும். இன்னும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க.
விஜய் அவர்கள் தூய்மை, அவர் வந்து ஆட்சிக்கு எப்படி வந்திருக்காருன்னா பணம் செலவு பண்ணாம வந்திருக்காரு. அவர் ₹1 செலவு, அதாவது பணம் செலவு பண்ணதுன்னா எப்படின்னா, அரசாங்கம் அதாவது இந்த லிமிட்னா அதுலதான் அவங்க செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு ₹1 ஓட்டு கொடுக்கல. என்னதான் எடப்பாடி அவர்கள் வந்து 98,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் அவர் பண்ண கொளறுபடி எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு. டிவிகே வேட்பாளர் என்ன ஆச்சுன்னு தெரியும், சரிங்களா? அவர் வந்து முதல்ல அவரெல்லாம் வந்து முதல் இடத்துலயே நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டிவிகேல வந்து ஒரு மாதாவரம் வேட்பாளர் நினைக்கிறேன், விஜய பிரபு, எம்எல் பிரபு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 94,000 ஓட்டு வித்தியாசத்துல ரெண்டு எக்ஸ் மினிஸ்டர், டிஎம்கே சுதர்சன எக்ஸ் மினிஸ்டர், மாதாவரம் மூர்த்தி எக்ஸ் மினிஸ்டர், சரிங்களா, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம 94,000 ஓட்டு வித்தியாசத்துல தமிழ்நாட்டுல வந்திருக்காருன்னா அதுதான் மாபெரும் வெற்றி. எடப்பாடி அவர்கள் பெற்றது வந்து பணம் கொடுத்த வெற்றி. புரியுதுங்களா? நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எதுக்கு நான் இந்த எம்எல் பிரபுவையும் எடப்பாடியும் நான் கம்பேர் பண்றேன்னா, 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் எடப்பாடி இவரை விட 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் எம்எல் பிரபு பெற்றதுதான் முதன்மையான மாபெரும் வெற்றி. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் மக்களிடம் சென்று இந்த குறை இருக்கு, நான் இதை செய்வேன், எங்க 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 தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாருன்ட்டு கொடுத்த வாக்குறுதியை மக்கள் நம்பி போட்ட வாக்கு, சரிங்களா? இதுதான் வந்து மாற்றம். இந்த மாற்றம் வந்து சிறப்பா நடக்கிறது. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி பெற்றாங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு மாசத்துக்கு வந்து அண்ணா அறிவாலயம் இல்லைன்னா அந்த மக்கள் மாளிகை இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ டெய்லியும் கூட்டுறது, இவங்க தலைவரை வர்றத வந்து வாழ்த்துறது, இதுதான் நடக்கும். டெய்லியும் எடப்பாடியாரோ இல்ல ஸ்டாலின் அவரையும் முதலமைச்சர் வாழ்க, எந்த எம்எல்ஏவும் எந்த மினிஸ்டரும் ஊர்ல இருக்க மாட்டாங்க, சரிங்களா? எல்லாம் இங்கே இருந்துக்கின்னு இததான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு? எம்எல்ஏ ஆன பிறகு எல்லா எம்எல்ஏவும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க தொகுதிக்கு போய் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் மாற்றம். இததான் நம்ம பேசணும். இங்க வந்து இங்க சொல்லுங்க. இதை ஒரு ஸ்டார்ட்டா எடுத்துக்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்பதான் அவங்க வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஒரு ஆரம்பத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க, போக போக அதோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் அவங்க மேல வைக்கிறாங்க. இப்பதானப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக குறையாது. காரணம் என்னன்னா, அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் குறைஞ்சது 30 கோடி செலவு பண்ணி தான் ஜெயிச்சவங்க, சரிங்களா? அவங்களோட முதல் கொள்கை என்னன்னா, போட்ட காசை எடுக்கணும். அதுக்கு எங்கெங்க கொள்ளையடிக்கணும், எந்த அதிகாரியை மிரட்டி அவனை ஊழல் பண்ண வைக்கணும், எந்த கமிஷன் கான்ட்ராக்டரை பிடிச்சி அவனை ஆட்டிய போடணும், இதுதான் அவங்களோட கொள்கையா இருக்கும். ஏன்னா பணம் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா டிவிகே ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யாரும் ஊழல் பண்ணியோ விலை கொடுத்த ஓட்டை வாங்கல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், ₹1 கொடுக்கல. அந்த பக்கம் 30 60 கோடி செலவு பண்ணிருக்கான் தொகுதிக்கு. நான் மிஞ்சி போனா சில லட்சங்கள் வந்தவங்களுக்கு சாப்பாடு, டீ, காஃபி, இதுதான் அவங்க செலவு பண்ணது, போஸ்டர், சரிங்களா? என்னை நம்பி இந்த மக்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கான், புரியுதுங்களா? இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு தான் நினைக்கணும். அதுதான் வந்து மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய அச்சாணி. ஒருவேளை சில எம்எல்ஏக்கள் கொஞ்சம் காலம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்களேன், நீங்க எச் ராஜா ஒண்ணு சொன்னாரு ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. எதுல டேஞ்சரு? கொள்ளையடிக்கிறதுல, கிரைம் பண்றது இல்ல, ஊரை ஏமாத்துறது இல்ல. இதுலதான் ஸ்டாலின் வந்து டேஞ்சரா இருந்தாரு. ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவோட டேஞ்சரா இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலதான். ஸ்டாலின் வந்து மக்களாட்சி நல்லா நடந்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் மறுபடியும், புரியுதுங்களா? ஆனா விஜய் இஸ் த கோட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நீங்க யாரையும் விஜய் கூட கம்பேர் பண்ண கூடாது. அவர் வந்து இஸ் அ கோட். ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்ம என்னதான் மாஸ் கரிஸ்மாட்டிக் லீடர் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து லைன் இருந்தது. அந்த லைன்ல நடந்து போயிட்டு மேல வந்தாங்க. விஜய்க்கு அப்படி எதுவுமே இல்லை. அவர் வந்தாரு, கஷ்டப்பட்டாரு, 3 வருஷம் அவருக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தை கொடுத்தாங்க. சோ
ஸ்டாலின் இஸ் நாட் டேஞ்சர். ஸ்டாலின் அப்கோர்ஸ் ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஆட்டைய போடுறது, கொள்ளையடிக்கிறது, அதுலலாம் ஒரு டேஞ்சர் தான். அவங்க அப்பாவே மிஞ்சிட்டாரு. அதனாலதான் மக்கள் தூக்கி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. பட் விஜய் இஸ் த கோட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஸோ நிச்சயமாக டிவிகே எம்எல்ஏக்கள் ஒரு நல்ல கவர்னன்ஸை கொடுப்பாங்கன்ட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. எல்லாரும் மக்கள் இல்ல, திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக தருவான்னு தான் நானும் நம்புறேன். ஓகே சார். மே 18 அன்னைக்கு முல்லைவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே நடந்துச்சு சார். அந்த டேக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சரி, இலங்கை எம்பி ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றியும் சரி ரொம்ப ஒருமையில் பேசியிருந்தாரு. ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு பேசுறது இதுதான். தேர்தலுக்கு அப்புறம் செய்தியாளர்களையும் சந்திக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. அதுவும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன நல்ல வேலை என்ன உள்ள விடலை, அப்படி உள்ள விட்டு இருந்தீங்கன்னா நீங்களா வெளியில் நின்றுருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒருமையில பேசியிருக்காரு நிறைய. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அழிவுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையா? அதாவது நாம் தமிழர் கட்சி அதை வந்து கட்சினே சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு ப்ராக்சி எலமெண்ட் தான். சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு ப்ராக்சி எலமெண்ட் தான். காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் இவர் அர்ச்சுனன் அவர்களை பற்றி தரைக்குறைவா பேசினதை வந்து ஏத்துக்கவே முடியாது. அவர் வந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி. இலங்கை எம்பி, அவர் தமிழர் தான், எல்லாரும் தமிழர்கள் தான். இருந்தாலும் ஒரு டிப்ளமேட்டிக்கா பார்க்கும்போது அவர் வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்க எம்பி, சரிங்களா? அவர் இங்க வந்து திரு சீமானை எப்படி விமர்சிக்கிறார்னா, சீமான் இலங்கையில் போயிட்டு என்ன செஞ்சாருன்றதை தான் அவர் விமர்சிக்கிறார். புரியுதுங்களா? இந்த ஆமக்கறி அவருக்கு விமர்சிக்க முழு தகுதி, உரிமை இருக்கு அவருக்கு. அவங்க ஊர்ல, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்மளாம் ஆமக்கறி சாப்பிடுறோம்ல, ஸ்ரீலங்கால ஆமக்கறி சாப்பிடுறாங்க. ஸ்ரீலங்கால அவர் சொன்னதை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. அதுதான் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸி நாட்டுல வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து வெளிநாட்டு பிரஜையோ இந்திய பிரஜையோ, டெமோக்ரஸினா அதுதான் அழகு. சரி, அவர் வந்து சீமானை விமர்சிச்சுட்டாரு பல விஷயத்துல. இது வந்து ஒரு விஷயம், புரியுதுங்களா? சீமான் சொல்றாரு பாத்தீங்களா, நாங்க வந்து கொள்கைவாதிகள், எங்களுக்கு கொள்கை தான் உயிர் மூச்சு, நாங்க வந்து தலைவர் வழி வந்தவர்கள், இப்படி பேசுறாங்கல்ல. சீமானுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதனா இருந்ததுன்னா, மே 18 அன்னைக்கு ஒரு மேடையில இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை, எம்பிய நாயின்னு பேசலாமா? இதுதான் இவங்க கொள்கையா? இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு இதுதான் அறிவார்ந்த சமூகம் பேசுறதா? மக்கள் வந்து சீமானை ஏற்கனவே துரத்தி அடிச்ச காரணம் இழிவான பேச்சுகள், மோசமான நடத்தைகள். அது அவர் திருத்திக்கவே இல்லை, சரிங்களா? உள்நாட்டு தலைவர்களை தான் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் விருந்தாளி, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தோம்பலுக்கு வராங்கன்னா, அவங்க எதனா ஒரு தவறா பேசுறாங்கன்னா, அவங்கள வந்து சரி தவறு நடந்துருச்சா, சரிங்க நீங்க போயிட்டு வாங்க. இதுதான் தமிழ் கலாச்சாரம். வார்த்தைக்கு வார்த்தை வந்து கொள்கைவாதி, தமிழன், இது மாதிரி எதோ பேசிட்டு மேடையில போய் நின்னுட்டு இது மாதிரி பேசுறதுதான் அழகா? இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் ஏற்கனவே தூக்கி போட்டாச்சு. அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் வந்து இந்த 4% வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னும் வந்து அந்த தமிழ் பற்று உள்ளவர், தமிழ் தேசியம்கான ஒரு தமிழ் தேசியத்துக்கான தமிழ் தேசிய கொள்கையில ஆழமா பிடிப்பு இருக்கிறவங்க வந்து இன்னும் சீமானை நம்பிட்டு இருக்காங்க. சீமான் இப்படி பேசணும், தொடர்ந்து இப்படி பேசி அவர் வந்து மண்ணோட மண்ணா போகும் காலம், நான் வந்து தப்பா சொல்ல, அவரே அவர் தள்ள மண்ணை வாரி கொட்டிட்டு இருக்காரு. மண்ணோட மண்ணா போகும் காலம் வந்துருச்சு. நம்ம வந்து அதை இனிமேட்டு வந்து ஸ்லோ அந்த டிராப் கவுண்டை நம்ம இனிமேட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களையுமே வந்து ஒரு அந்த ஸ்டேட்டோட சிஎம், அவர் பேரை சொல்றதோ இல்லை முதல்வர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அவரையுமே இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் வந்து இந்த அறிவிப்புகள்லாம் கொடுத்தீங்க? இன்னும் சொன்னார், சிலிண்டரை வந்து 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அறிவிப்பை, முதலமைச்சர் சொன்ன அறிவிப்பை இவர் வந்து ஈரானோட விஜய் அவர்கள் போரிட்டு ஜெயிச்சாதான் 6 சிலிண்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் முதலமைச்சர் இப்படி பேசுற தோரணை வந்து சரியா? விஜய் அவர்கள்
கட்சி ஆரம்பித்தவுடன் ஒண்ணு இந்த பக்கத்துல நில்லு, இல்ல அந்த பக்கத்துல நில்லு, நடுவுல நின்னா லாரியில அடிபட்டு செத்துருவன்ட்டு ஒரு வன்மம் கலந்த மட்டமான வாழவே தகுதி இல்லாத மனுஷன் மாதிரி தான் சீமான் பேசினாரு. சரிங்களா? அதுக்கு மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை தான் தூக்கி போட்டாங்க. இவர் தான் நடு ரோட்ல நின்னுறாரு இப்போ. சரிங்களா? இவர் மேல எந்த இந்த அரசாங்கம் தான் இவரை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த பேச்ச வந்து இவரு ஜெயலலிதா அம்மையார் பேச்சுல ஜெயலலிதா இருக்கும்போது பேசியிருந்தாருன்னா, அந்த அம்மையார் வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க. தூக்கி உள்ள போடு, அடி நொறுக்கிட்டு இருப்பாங்க. விஜய் அவர்கள் மாண்பு மிக்கவர். சரிங்களா? நீங்க இவ்வளவு வன்மமா பேசியும் அவர் ஆட்சிக்கு வந்தோம் மரியாதை நிமித்தமாக போய் இவரெல்லாம் பார்த்தாரு. இத வந்து மக்களே விரும்பல. டிவிக்கே சார்ந்தவர்களை எந்த மக்களுமே விரும்பல. விஜய் அவர்கள் மற்ற தலைவர்களை பார்த்தது வந்து நாகரிகமானது என்று பார்த்தாலும் சீமானை பார்த்தது வந்து எந்த மக்களுமே ஏத்துக்கல. ஏன் குறிப்பா சொல்லணும்னா அந்த கட்சிக்காரங்களே ஏத்துக்கல. அவங்களே பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. எங்க 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 லீடரை வந்து பார்க்கலாமான்ட்டு. சரிங்களா? அவர் வந்து திருந்த மாட்டாரு. நம்ம சீமான வந்து நம்ம ஒரு சீமான சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஒரு வெறி பிடித்த பைத்தியம் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஒரு 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 தெளிவுள்ள மனிதன் மே 18 அது வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சலி செய்யற நாள். இறந்தவர்களுக்கு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நாள். அன்ற நாளில் தெளிவுள்ள லீடர்லாம் விட்டுருங்க. ஒரு தெளிவுள்ள மனிதன் எப்படி பேசுவாங்க அந்த மேடையில? அந்த மக்களுக்கு அஞ்சலி செய்யணும். ஆமா. விஜய் திரு ஜோசப் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் அவர் வந்து கோரிக்கை வைக்கணும். இந்த மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கு, நீங்க வந்திருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுங்க, கோரிக்கை வைக்கணும் முதலமைச்சர் கிட்ட. அதை விட்டுட்டு முதலமைச்சரை தரைக்குறவா பேசிட்டு, டிவிகேக்கு ஓட்டு போட்டவர்களை தரைக்குறவா பேசிட்டு, வெளிநாட்டில் இருந்து விருந்தாளியாக வந்த அர்ச்சுனன் அவர்களை நாய் என்று பேசுவது, இதுதான் தமிழ் கலாச்சாரமா? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர் 4% வாங்கிட்டு, ஓகே நம்மளுக்கு 4% இன்னும் இருக்கு, ஓகே நம்ம 4வது வந்துட்டோம், ஓடுனதே ரேஸ்ல 4 பேரு, அவர் இத்தனை நாள் இப்படிதான் உலக தமிழர் இப்படிதான் ஏமாத்தி இருந்தாரு. 3வது இடம், இப்ப 4வது இடம். நின்ன தொகுதியில டெபாசிட் தமிழ்நாட்டுல எந்த தலைவர்? ஸ்டாலின் அவர்கள் தோத்தார்கள். நின்னாரு, தோத்தாரு, பரவாயில்ல, பிரச்சனையே இல்ல. அரசியல்ல வெற்றி தோல்வி இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். 4வது இடங்க எவ்வளவு கேவலம். 8% நீங்க போன எலெக்ஷன்ல மாநில அங்கீகார பெற்ற கட்சின்னு நீங்க மாறிடுச்சீங்கல்ல. 4வது இடம். இத பேச திராணி இருக்கா? மேடையில நீங்க பேசுவீங்களா? நான் 4வது இடம் வந்துட்டேன், இதெல்லாம் பேசுங்களா? அந்த கட்சியை வந்து சீமானும் சாட்டையும் முடிச்சுட்டாங்க. அதை எப்படி ரீஃபார்ம் பண்ணணும்ட்டு எந்த ஒரு செயல் திட்டமும் இல்ல. அதை வித்துட்டு வந்த விருந்தாளியும் முதலமைச்சரையும் தரக்குறைவா பேசி அந்த மே 18 நிகழ்வு எதற்காக நடத்தப்பட்டது என்றதுக்கான எந்த ஒரு அறிவும் இல்லாம பைத்தியக்காரர் மாதிரி சீமான் பேசிட்டு இருக்காரு. விரைவில் சீமான் என்ன சொல்றது, அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப அவரு ஏற்கனவே ஒரு தலையில மண்ணை வாரி கொட்டிக்கினாரு. இப்ப அவர் மண்ணோட மண்ணா அவரும் அந்த கட்சியும் போவோம். அது வந்து காலத்தின் கட்டாயம். நீங்க உலக தமிழர்களுக்கு வந்து நிச்சயமாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்வார்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், நடக்கும். சார், திமுக சைட்லேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க தோற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி. சோஷியல் மீடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன். அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பெற்றோரையும் அவங்க தாத்தா பாட்டியும் வச்சு ஓட்டு போட வச்சுருக்காங்க, அதனால அமைஞ்ச ஆட்சி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கனிமொழி பேசும்போது கூட எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் நம்பக்கூடாது, பெரியார் சொல்லியிருக்காரு, கேட்குறதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தோத்ததை இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சார். எப்படி நினைக்கிறீங்க? இவங்க வந்து தோத்துட்டா பெரியாரை கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? கொள்ளை அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கை தலைவரையும் அவங்க பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில தான் ஆட்சி போயிட்டுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்னா ஒரு சந்தேகம் வருது. அவரு பழுத்த அரசியல்வாதியா இல்ல பாழா போன அரசியல்வாதியான்னு தான் கேள்வி வருது. சரிங்களா? 5 வருஷம் ஆட்சி பண்ணும்போது மொத்த மீடியா
பிரஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. ம். எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும், எந்த இன்ஸ்டாவை திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், இந்த அட்வர்ட் தான் வந்தது. பல கோடி செலவு செஞ்சாங்க அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு. பல ம். கோடி ஆமா. செலவு செஞ்சு ஆட்சியில கூட இவங்க கவனம் செலுத்தல. அடுத்த வரப்போற தேர்தல்ல எப்படி நம்ம ஜெயிக்கலான்ட்டு தான் கடைசியா ஒரு வருஷம் இவங்க எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கி யூடியூப் சேனல்ஸ்க்கு பணம் கொடுத்து, நேஷனல் மீடியாலாம் இவங்க பணம் கொடுத்து, இவங்க அட்வர்டைஸ் பண்ணி 5 வருஷம், குறிப்பா கடைசி ஒரு வருஷம் ரீல்ஸ் ஆட்சி நடத்தினது ஸ்டாலின் அவர்கள் தான். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் இன்னைக்கு வந்து ஒரு பேப்பரை பார்த்து, யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்து சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அரசியல் தெளிவு இன்னும் வரலன்னு தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? என்னதான் கருணாநிதி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் தோல்வியில இருந்து பாடம் கற்றுப்பார். அவர் வந்து இது மாதிரி ஒரு தோற்று இருந்தா வந்து மக்கள் மேல பழி போட்டிருக்க மாட்டார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு போயிட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்துருப்பாங்க. இவங்க உட்காந்து டெய்லியும் புலம்புறாங்க, இன்ஸ்டாவால தான் போச்சு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தன் ஓலை குடிசை வீட்டுல இருந்துட்டு திடீர்னு பங்களா வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிகிறவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். இதுதான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறத நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னொன்னு, சின்ன குழந்தைங்க போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி ஓட்டு போட வச்சுட்டாங்க அப்படின்றாரு. நீங்க தான் தாத்தா காலத்து திமுகவாச்சே, நீங்க தான் தாத்தா காலத்து திமுக ஆச்சே. அந்த தாத்தாங்கெல்லாம் உங்க ஆளுங்க தானே. 60 வருஷமா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுன்னு வராங்க அந்த தாத்தாங்கெல்லாம். அப்ப இந்த சின்ன பசங்க போயிட்டு அந்த தாத்தாங்க கிட்ட சொல்லும் போது அந்த தாத்தாங்க வந்து இல்ல பாப்பா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த சோறை சாப்பிடுறதே திமுக போட்ட பிச்சை தான். இன்னைக்கு என் பிள்ளைங்கெல்லாம் ஐடில வேலை செய்யறதெல்லாம் திமுக போட்ட பிச்சை தான். இந்த நீதிபதி உக்காஞ்சிருக்கிறதுலாம் திமுக போட்ட பிச்சை தான். இப்படி சொல்லி நம்மளாம் பிச்சையில தான் வாழ்றோம் பாப்பா, அதனால டிவிக்கே வானான்னு பேசியிருக்கலாம்ல அவங்க. அந்த தாத்தாங்கெல்லாம் அவங்க மகனுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் வந்து பொறாமையின் வெளிப்பாடு. அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏங்க, எவ்வளவு பெரிய மாபெரும் புரட்சிங்க இங்க தமிழ்நாட்டுல நடந்தது. புரட்சி. டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஆளுங்கட்சிங்க. இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க பிரேக் பண்ண முடியாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. மோடி ஈடிய வச்சு மோடி வந்து எடப்பாடி எப்படி அணி பண்ணி வச்சாரு? இடி. ஏன்னா இவங்க பண்ண ஊழல். அதை வச்சுதான் எடப்பாடி பீரியட்ல பிஜேபி மறைமுகமா அரசாங்கம் நடத்தினது. ஸ்டாலின் ஆட்சியிலும் நிச்சயமாக மோடியின் பங்கு இருக்கும். மம்தா தான் சொன்னாங்க 2 பேரும் பின்னாடி ஒன்னா இருக்கிறாங்கன்ட்டு. சரிங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் 2 மாபெரும் தேசிய கட்சிகள், 2 ஆளும் மாநில கட்சிகள், பல சிறு சிறு கட்சிகள், இப்படி கிட்டத்தட்ட 20 கட்சி எதிர்க்க நின்னு இங்க ஒரே ஆள், இங்க ஒரே மனுஷன். அங்க ஒரு தொகுதிக்கு 20-30 கோடி, நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி. இந்த பக்கம் தேர்தல் செலவு தான் முடிஞ்சது. இப்படி பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி போட்ட காசெல்லாம் மொத்தமா ஒழிச்சின்னு போன ஒரு காண்டு பொறாமை. அந்த வெளிப்பாடுதான் பொய்க்கால் குதிரை இன்ஸ்டாவால் ஆட்சியை பெற்றாங்கன்ட்டு புலம்புறாங்க. இதை விட கேவலம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவால் ஆட்சி போயிருச்சு, இந்த ஆட்சி பல காலம் நிக்காது, பொய்க்கால் குதிரை பேசுற இந்த வாய்கள் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணீங்க? மக்கள் கிட்ட போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி அவர்களை போஸ்டர் பேனர் எல்லார்கிட்டயும் காமிச்சாரு. என்னன்னு காமிச்சாரு? தவழப்பாடி வந்தாருன்ட்டு. அதே மாதிரி எடப்பாடி பால்டாயில்னு உதயநிதியை மறுபடியும் விமர்சிச்சார். சரிங்களா? இப்படி 2 பேரும் தெருக்கோழ சண்டை போட்டுக்கிற மாதிரி தேர்தல் களத்துல நாங்க தான் மாற்றுன்னு அடிச்சுக்கிட்டு
விஜய் அவர்கள் 108 சீட் கிடைச்சிருச்சு, அவருக்கு தான் மேண்டேட், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண பாத்தீங்க? குறுக்கு வழியா நீங்க ஆட்சிக்கு வர பாத்தீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா? விஜய் இப்படிதான் வெற்றி பெற்றாருன்னு சொல்ல தகுதி இருக்கா? ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும், சரிங்களா, ஒரு கட்ஸ், சரி, தைரியம், சரிங்களா, திராணி இருந்தா, விஜய் அவர்களே உங்களுக்கு மேண்டேட் கிடைக்கல, நீங்க ரிசைன் பண்ணுங்க, நாங்க 2 பேர் ரிசைன் பண்றோம், எல்லாரும் தனித்தனியா நிப்போம் வாங்கன்ட்டு கூப்பிடுற தைரியம் இருக்கா? இதுதாங்க போட்டி, இதுதான் கெத்து. முடியுமா? அவங்களுக்கு பேச முடியுமா? கூப்பிடுங்க, விஜய கூப்பிடுங்க, நீங்க வாங்க தனியா நில்லுங்க, நான் தனியா நிக்கிறேன், எந்த கூட்டணியும் வேணாம், காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் வேணாம், எடப்பாடி கூப்பிட்டோம், கூட்டணி போட்டு ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவு பண்ணி தோத்துட்டு, தோத்த காரணத்தை ஆராயாம ஏன் தோத்தோம், ஏன் மக்கள் நம்மள வந்து இப்படி தோக்கடிச்சாங்கன்ட்டு எந்த ஒரு அனலிஸ் பண்ணாம இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம்ட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியா? இதுதான் வந்து ஒரு இத்தனை வருஷம் பக்குவப்பட்ட அரசியல்வாதி பேசுற பேச்சா? திருந்தலங்க, அவங்க இன்னும் திருந்தல. நிச்சயமாக விஜய் அவர்கள் இந்த இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவரின் சிறப்பான ஆட்சியின் மூலம் பதில் சொல்லுவார். கண்டிப்பா பார்ப்போம். சார், எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.